ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியில திவ்ய தேசங்களுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வரோம். அந்த விதத்துல இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது 83வது திருத்தலம். இந்த 83வது திருத்தலமானது பாண்டிய தேச பட்டியல்ல பார்க்கும் பொழுது 6வது திருத்தலம். மொத்தம் 18 திருத்தலங்கள், அதுல 6வது திருத்தலம் என்று அழைக்கப்படுவது ரெட்டை திருப்பதி அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராபல்யமாக அந்த ஊர் பக்கத்துல சொல்லப்படக்கூடியது. 2 கோவில்கள் சேர்ந்து ஒரே திவ்ய தேசமாக இருக்கின்றது. இந்த ஊரினுடைய பெயர், திருத்தலத்தின் பெயர் பார்க்கும் பொழுது திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்ட்டு பெயர். ரெட்டை திருப்பதி அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க இருக்கக்கூடிய பெருமாள் 2 கோவில்ல இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த 2 பெருமாளுக்கு தாயாருக்கெல்லாம் என்னென்ன திருநாமம் அப்படிங்கறத வழக்கம் போல பார்த்துடலாம். முதல் திருப்பதி, அதாவது ரெட்டை திருப்பதியில முதல் திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தேவர் பிரான் அப்படின்னு சொல்லி திருநாமமானது இருக்கின்றது. ஸ்ரீனிவாசன் அப்படின்ட்டு பெயர். கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நின்ற கோலத்துல இருக்கார் பெருமாள். அதே போல அந்த மூலவர், இன்னொரு மூலவர் இருக்கார் இல்லையா? 2வது திருப்பதியினுடைய மூலவருக்கு அரவிந்த லோச்சனன் அப்படின்னு சொல்லி திருநாமமானது இருக்கின்றது. செந்தாமரை கண்ணன் அப்படின்ட்டு பேரு. அவருக்கும் கிழக்கே திருமுக மண்டலம், ஆனால் வீற்றிருந்த கோலத்துல இருக்கார். இந்த பெருமாள் நின்று இருக்கார் முதல் பெருமாள், 2வது பெருமாள் வீற்றிருந்த கோலத்துல இருக்கார். இந்த தாயாருக்கு என்ன பெயர் அப்படின்னா கருந்தடங்கண்ணி நாச்சியார் அப்படின்னு பெயர். அதே போல உபய நாச்சியார்கள் உண்டு. விமானமானது குமுத விமானம், தீர்த்தம் வருண தீர்த்தம், தாமிரபரணி ஆறு. இங்கு இந்திரனுக்கு வாயு பகவானுக்கெல்லாம் இறைவன் காட்சி கொடுத்து பேரருள் புரிந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்த திருத்தலமானது யாருக்கு ரொம்ப முக்கியமான திருத்தலம் தெரியுமா? நம்மாழ்வாருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திருத்தலம். எதனால அப்படின்னா, நம்மாழ்வாருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்துல உண்டு. நம்மாழ்வாருடைய அவதாரம் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவதரித்த நம்மாழ்வார் அவர்களுடைய குல வழக்கம் என்ன அப்படின்னா, அவர் ஃபேமிலியில ஒரு வழக்கம் இருக்கு. எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைய இந்த பெருமாள் இடத்துல அழைத்து கொண்டு வந்து இந்த பெருமாளை சேவிக்க வைக்கணும். குழந்தையா இருக்கும் பொழுதே அதை செய்ய வேண்டும். திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிற இந்த பெருமாளை. அப்போ தாயாரின் இடத்துல ஜோசியர் ஒருத்தர் வந்து சொல்றாராம், உன்னுடைய பிள்ளைய மட்டும் நீ அழைத்து கொண்டு போனேனா, அந்த பெருமாளுக்கிட்ட அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொன்னா, அதன் பிறகு அந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளையாக இருக்க மாட்டார், அந்த பெருமாளுக்கே அப்படின்னு போயிடுவார். அதனால நீ அங்க அழைத்து கொண்டு செல்லாதே அப்படின்னு சொல்றாராம். ஆனால் நம்மாழ்வாருடைய அம்மாவோ, என் குழந்தை அந்த பெருமாள் அபகரித்து கொண்டு போனால் கூட பரவாயில்ல, என்னுடைய குடும்ப வழக்கத்திலிருந்து நாங்கள் மாற மாட்டோம், எங்களுடைய பிள்ளையை நாங்கள் அங்கு அழைத்து சென்றே தீருவோம் என்று குழந்தையா இருக்கிற நம்மாழ்வார அந்த திருத்தலத்துக்கு அழைத்து சென்றார்களாம். அன்று அந்த ஜோசியர் சொன்னது போலவே ஆனதான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பேசுறது கிடையாது, அழறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, தூங்குறது கிடையாது, எதுவும் இல்லாதபடிக்கு திருக்குறுகில் அந்த குழந்தை இருந்துட்டு இருக்கு. எத்தனை வருஷம்? 1 வருஷமா 2 வருஷமா? 16 வருஷ காலம் அந்த குழந்தை தியானத்திலேயே இருக்கான். இந்த பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால அவருக்கு மாறன் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் உண்டு. ஷடகோபன் அப்படின்னு சொல்றது போல மாறன்கிற ஒரு நாமமும் உண்டு. மாறன் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்துல சாமான்யமா எல்லா குழந்தைகளும் எப்படி இருக்குமோ அப்படி இல்லாதபடிக்கு மாறி இருந்ததால், இயற்கைக்கு மாறி இருந்ததால் மாறன் என்ற திருநாமம் நம்மாழ்வாருக்கு உண்டு. அப்படி இந்த குழந்தை 16 வருஷம் பேசாதையே இருந்ததா. 16 வருஷம் முடிஞ்ச உடனே பேசத் தொடங்கியது, இறைவனை பாடத் தொடங்கியது. 32வது திருநக்ஷத்திரத்துக்கு பரமபதமே ஆயாச்சு. அந்த அளவுக்கு நம்மாழ்வாருடைய ஒரு சரித்திரம் அவ்வளவு மேன்மையானது. நம்மாழ்வாருக்கு இந்த பெருமாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமாள். இங்க கருட சேவை அப்படிங்கிறது ரொம்ப அழகு. 9 கருட சேவை. ஏன்னா நவ திருப்பதிகள் அப்படின்னு சொல்லித்தானே இந்த திருத்தலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த 9 பெருமாளும் இந்த இடத்துக்கு வருவா. நம்மாழ்வார் இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்வார் கருட சேவை அன்னைக்கு. அந்த கருட சேவை முடிஞ்சு எல்லா பெருமாளும் புறப்படுவாளாம். ஒரு பெருமாள் போன உடனே அடுத்த பெருமாள் வந்து நின்னுடுவாராம். ஆனா இந்த பெருமாள் மட்டும், இந்த திருத்தொலைவில்லி மங்கல பெருமாள் மட்டும்
அவர் போற வரைக்கும் யாரும் நடுவுல வர முடியாதாம். நம்ம ஆழ்வார் பார்த்தபடியே இருப்பாராம், சேவை சாதித்தபடியே இருப்பாராம். அவ்வளவு முக்கியமான பெருமாள் இந்த திருத்தொலைவில்லி மங்கலத்துல இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்த இடத்துல பெருமாள் 2 சரித்திரம், ஏன்னா 2 கோவில்கள் இருக்கு இல்லையா, அதனால 2 சரித்திரங்கள் உண்டு. முதல் சரித்திரம், பெருமாளுக்கு என்ன பெயர்? தேவர் பிரான் அப்படின்ட்டு பெயர். இந்த தேவர் பிரான் பெருமாளாக எப்படி எழுந்தருளுகின்றார் அப்படின்னா, சுப்ரபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு யாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர் பூமியை உழுது கொண்டு வருகின்றார். அப்படி பூமியை உழும் பொழுது திடீர்னு கிளிங்குன்னு ஒரு சத்தம் கேட்கிறதாம். அதுக்கு மேல உழ முடியாம அப்படியே நிக்கிறது. என்னடா இது அப்படின்னு சொல்லி கீழே குனிஞ்சு எல்லாத்தையும் நகர்த்தி பார்த்தா அந்த இடத்துல ஒரு தராசு, ஒரு வில்லு, இது 2ம் இருந்ததாம். சுப்ரபர் அதை 2ஐயும் அப்படி எடுத்தாராம். சுப்ரபருடைய அந்த கரம் பட்ட உடனேவே அந்த வில்லும் தராசும் ஒரு ஆணும் பெண்ணுமாக மாறியது. இது என்ன, தராசு வில்லும் ஆணும் பெண்ணுமாக எப்படி மாறியது என்று சுப்ரபர் ஆச்சரியமா பார்த்து, யார் நீங்கள் இருவரும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இருவருமே கணவன் மனைவியாக தான் இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது குபேரன் இந்த பக்கம் வந்தார். குபேரன் வந்த பொழுது அவரை வணங்காது எங்களுக்குள்ள நாங்க ரொம்ப ஆனந்தமாக இருந்து விட்டோம். அதனால குபேரனுடைய ஒரு சாபம் எங்களுக்கு ஏற்பட்டது. குபேரன், நீ தராசாவும் வில்லாவும் போவீர்களாக அப்படின்னு எங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். தவறை உணர்ந்து குபேரன் இடத்துல நாங்க சரணடைந்த பொழுது எப்ப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னா, இந்த திருத்தலத்திற்கு செல்லுங்கள், பெருமாள் அங்க இருந்திருக்கார். அந்த சமயம் சுப்ரபர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் யாகம் செய்யும் பொழுது அவருடைய கரம் பட்டு உங்களுக்கு சாப விமோசனமானது ஏற்படும் என்று சொல்ல, அந்த சாப விமோசனம் இந்த கணவன் மனைவிக்கு நிகழ்கின்றது. சுப்ரபருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சாம். ஒரு யாகத்துக்காக விழும் பொழுது சாப விமோசனம் ஏற்படுகின்றதே, அப்போ இந்த யாகத்தை இப்ப நம்ம தொடங்கலாம் என்று இவர்களோடு சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமா அந்த யாகமானதை ஸ்ரத்தையாக செய்கின்றார். இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் பொழுது ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். திதி கொடுப்பது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தவசம் அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. அதை ஸ்ரார்த்தம்னு ரொம்ப பேர் சொல்றது ஒரு வழக்கமாக இருக்கு. ஸ்ரத்தையோடு செய்வது ஸ்ராத்தம் அப்படின்னு தான் பெயர். இந்த ஸ்ரத்தைங்கிற வார்த்தையினுடைய மறுவு தான் இன்னைக்கு நம்ம ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாமே இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சரித்திரத்துக்கு திரும்ப வருவோம். இப்ப இந்த ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தோம். யாகம் அவ்வளவு சிரேஷ்டமா அவ்வளவு உத்தமமாக சுப்ரபர் செய்ய, அந்த யாகத்தில் இருந்து பெருமாள் தேவர் பிரானாக தோன்றுகிறார். அப்போ பெருமாளுக்கு தேவர்கள் எல்லோரும் நாங்கள் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அவரவருடைய ஹவிர்பாகம்னு சொல்றோம் இல்லையா, அவை அனைத்தையும் பெருமாளுக்கு தேவர்களே அர்ப்பணம் செய்கின்றார்கள். சுப்ரபருடைய யாகம் ஒரு பக்கம், தேவர்கள் எல்லாம் பெருமாளே தங்களுக்கு நாயகன் என்று அவர்கள் அர்ப்பணம் செய்ததுனால தேவர் பிரான் என்று பெருமாளுக்கு திருநாமம் ஏற்படுகின்றது. தேவர் பிரானாக பெருமாள் தோன்றி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்வதோடு மட்டுமல்லாது இவர்களுக்கு முக்தியும் அளிக்கின்றாராம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திருத்தலம் தான் இந்த திருத்தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பக்கம் தேவர் பிரானுக்கு இந்த சரித்திரம், இப்ப மற்றொரு பக்கம் பெருமாளுக்கு அரவிந்த லோச்சனன் அப்படிங்கிற திருநாமம் இருக்குங்கிறத பார்த்தோம். அரவிந்தம்னா தாமரை அப்படின்ட்டு பெயர். பெருமாளுடைய கண்களை தாமரையோடு ஒப்பிடுவது ஒரு வழக்கம். பெருமாளுக்கு ஒரு ஆசையாம், சுப்ரபர் நித்தியம் பூஜை பண்ணக்கூடியவர், தாமரையால பெருமாளுக்கு பூஜை பண்ணுவாராம். அவர் அந்த தாமரை பூவை எப்படி நிதம் சென்று பறிக்கின்றார்ங்கிறத பார்க்கணும்னு ஆசையாம். அதனால அவருக்கே தெரியாம அவர் பின்னாடி போய் பெருமாள் பார்ப்பாராம். வலிக்காத அந்த புஷ்பத்துக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமும் கொடுக்காம அழகா மிருதுளமா அதை இவர் கொய்து எப்படித்தான் நித்தியம் பூஜை செய்கின்றாரோ அப்படிங்கிறத பின்னாடியில இருந்து பார்ப்பாராம். இப்போ அந்த தாமரையை எடுத்து வந்து யாருக்கு அர்ப்பணம் செய்கின்றார்? தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியவர். கவிஞர்களாகட்டும் நிறைய வாகையக்காரர்கள் பெருமாளுடைய கண்களை தாமரையோடு ஒப்பிடுவது ஒரு வழக்கம் உண்டு இல்லையா? ஆனால் இங்க என்னன்னா கூறத்தாழ்வான் சொல்கின்றார், தாமரையோட எதற்கு நம்ம ஒப்பிடணும் பெருமாளுடைய கண்களை? பெருமாள் கண்கள்ல இருப்பது எது தாமரையில இருக்கு? அந்த மாதிரி அவ்வளவு நீளமா இருக்கான்னா அப்படி தெரியல. கருணை பொழிந்து வழிகின்றதா அப்படின்னா அப்படி ஒண்ணு தாமரை பூக்குள்ள கருணை இருக்கிறதா தெரியல.
எந்நேரமும் சிரித்த முகமோடு இருக்கான்னா அப்படியும் சொல்றதுக்கு இல்ல. சாயங்காலம் ஆச்சுன்னு சொன்னா மொட்டிச்சுக்கிறது அப்படி இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் சாயங்காலமானா அவருடைய திருமுகத்தை ஆக்கிக்கிறாரா? கிடையாதே. அப்ப எந்த விதத்துல தாமரையோடு பெருமாளை ஒப்பிடணும்? பெருமாளுடைய கண்கள் தான் தாமரை, அதுல இருந்து ஏதோ ஒண்ணு ரெண்டு அழகை எடுத்துட்டு இது இருக்கு அப்படின்னு வேணால் சொல்லலாமே வழிய பெருமாளுடைய கண்கள் தாமரை பூ போல இருக்கு அப்படின்னு சொல்வதோ அப்படின்னு கூறத்தாழ்வான் அழகாக சொல்வாராம். இப்ப ஏற்கனவே ஒரு போட்டி இருந்திருக்கு. என்ன போட்டி? பெருமாளுடைய திருப்பாதம் அப்படின்னு சொல்றோமே, அதே பாதார விந்தம்னு தான் சொல்றோம். பாத தாமரை அப்படின்னு தானே சொல்றோம், பாத கமலம் அப்படின்னு சொல்றோம். அந்த பாத கமலம் அழகா இல்ல, பெருமாள் நிற்பதே எதுல அப்படின்னு பார்த்தா பத்ம பீட்டத்துல தானே நிற்கின்றார். எங்க பார்த்தாலும் அவர் இருப்பது அந்த பத்ம பீட்டத்துலதான். அப்போ இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பெருமாளுடைய பாதம் வெற்றி பெற்றது. யார் ஒருவர் வெற்றி பெற்றாரோ அவர்களை தோத்து போனவர்கள் அவர்களுடைய சிரத்தில் வைத்து கொண்டாட வேண்டும் இல்லையா? அப்படி பத்ம பீட்டம் தாமரை தோத்து விட்டது, தாமரைக்கு மேல பெருமாளுடைய திருப்பாதம் ஜெயித்தது நிற்கின்றது. அப்படி பெருமாளே செந்தாமரை கண்ணன், அவனே அரவிந்த லோச்சனன் என்று தீட்சிதர் பாடுறப்ப கூட அரவிந்த பத்திர நயனம்ங்கிறார். தாமரை கண்ணும் அவருக்கு தான், தாமரை பத்திரம் போல விசாலமான கண்களும் அவருக்கு தான். கம்பர் பாடுகின்றார், நடந்துவது தாமரை கூட்டமா தாமரை தோட்டமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி அரவிந்த லோச்சனனாக இருக்கக்கூடிய இந்த பெருமாளையும் தேவர் பிரானாக இருக்கக்கூடிய பெருமாளையும் நம்மாழ்வார் ரொம்ப அழகாக பாடுகின்றார். அப்படிப்பட்ட பெருமாளை சேவித்து அவர்களுடைய பேருருளை பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.